வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது. எடுத்த மொமெண்ட்டே வந்து அவங்க ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், 40,000 rupees இமீடியட்டாக ஜிபே பண்ணுங்க, அதர்வைஸ் we will show your daughter's face in the TV. எங்கே இருக்கேன்னு நான் திருப்பி கேட்குறேன். அவங்களும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரே அழுக சத்தம் தான் கேட்டது, எனக்கு வேற எதுவுமே கேட்கல. அவங்க பண்ண அந்த டார்ச்சரில் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே, நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு மோர் தென் 10 minutes ஆச்சு. சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரது செல்போனில் வாட்ஸ்அப் காலில் காவல்துறையில் இருந்து பேசுவதாக கூறி மர்ம நபர் ஒருவர் பேசியுள்ளார். 3 பேருடன் சேர்ந்து ஒருவரை ஏமாற்றி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் உங்கள் மகளை கைது செய்துள்ளோம், அவங்க கிட்ட பேசுங்க என்று கூற அதில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டுள்ளது. எடுத்த மொமெண்ட்டே வந்து அவங்க ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அலாங் வித் அதர் 3 persons ஆல்சோ காட் காட் அவுட், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபோனை கொடுத்தா வந்து ஒரே அழுக சத்தம் தான் கேட்டது, எனக்கு வேற எதுவுமே கேட்கல. என்ன நடக்கிறது என்று அவர் சுதாரிப்பதற்குள் உடனடியாக தான் சொல்லும் வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பவில்லை என்றால் உங்கள் மகளின் புகைப்படத்தை மீடியாவுக்கு கொடுத்து அசிங்கப்படுத்தி விடுவோம், அவளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று இடைவிடாமல் மிரட்டியதாக கூறப்படுகிறது. கேரியர் போச்சு அப்படின்ற ஏதோ ஒரு ஆங்ஸைட்டியில் வந்து அவங்க கதறது வந்து அப்படியே ரியலாகவே இருந்தது. எனக்கும் அந்த நேரத்தில் ஒன்றும் புரியல. நான் ஃபேஸை காமிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு 40,000 rupees இமீடியட்டா ஜிபே பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் யூ மேக் த பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அவங்க பண்ண அந்த டார்ச்சர்ல வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே, நான் ரியலைஸ் பண்றதுக்கே எனக்கு மோர் தென் 10 minutes ஆச்சு. மிரட்டலால் பதறிப்போன அந்த தொழிலதிபர் சற்று நிதானித்து சுதாரித்து கொண்டு அந்த இணைப்பை துண்டித்துவிட்டு தனது மகளின் செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசிய போது அவரது மகள் ஆன்லைன் வகுப்பில் படித்துக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வெளிநாட்டு எண்ணில் இருந்து வந்த வாட்ஸ்அப் அழைப்பு குறித்து தொழிலதிபர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால அவர்கிட்ட வந்து சைகையில காமிச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் பொண்ணு இங்கே தானே வீட்டில் தானே இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் உஷாராச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி என் பணம் போகலை. ஏன்னா நான் அந்த பதட்டத்தில் நான் பின்ன தப்பாக போட்டதுனால என்னுடைய பணம் தப்பிச்சுது. நான் ஏன்னா என்ன இருந்த நிலைமையில டெஃபினட்டாக நான் என் பணம் போனாலும் பரவாயில்ல, பேஸ் வரக்கூடாதுன்ற இன்டென்ஷன் மட்டும்தான் மைண்டில் இருந்ததே தவிர என்ன நடந்ததுன்னு ரியாலிட்டி பிக்சருக்கு வரத்துக்கே எனக்கு முடியல. இதேபோல வடபழனியைச் சேர்ந்த சூர்யா என்பவரிடம் அமலாக்கத்துறையில் இருந்து பேசுவதாக கூறி தங்கள் வங்கி கணக்கில் வராத பணம் ஏராளமாக உள்ளது, அவற்றை முடக்க இருக்கிறோம் என்று மிரட்டி உள்ளனர். பதறி போய் அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு 1,50,000 ரூபாய் வரை பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளதாக சூர்யா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று 4 சம்பவங்கள் சென்னையில் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று அறிமுகம் இல்லா நபர்களின் மிரட்டலுக்கு அஞ்ச தேவையில்லை என்று கூறியுள்ள தமிழக சைபர் கிரைம் போலீசார் இதுபோன்ற மோசடி அழைப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள அல்லது புகார் அளிக்க 1930 என்ற இலவச உதவி எண்ணை அழைக்கலாம் என்றும் www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் புகாரை பதிவு செய்யலாம் என்றும் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர்.